ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி புடிச்சிட்டு பார்க்கலாமா? ஒரு வாரமாகவே இந்த ஆயுத பூஜைக்கான வேலை தான் வந்து வீட்டில் நடந்துகிட்ருக்கு. ஃபுல்லாக க்ளீனிங் வேலை தான். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எல்லாம் எடுத்து காய போட்டு, பட்டு சாரி, காட்டன் சாரின்னு தனித்தனியாக வந்து காய போட்டு அடுக்கி வந்து வச்சுட்டேன். அப்புறம் பசங்க துணி, வீட்டுக்காரங்க துணி எல்லாத்தையுமே சுத்தமாக எடுத்துட்டு மடித்து வச்சுட்டேன். என்ன தான் பாருங்களேன், நம்ம துணியை மடித்து வச்சாலும் ஒரு 1 வீக்லேயே திரும்பி பார்த்திங்கன்னா கலைச்சி ஒன்று குப்பையாக அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்றா வந்து ஆயிடுது. எங்கள் வீட்டில் தான் அது மாதிரி ஆகுதா, இல்லை எல்லா வீட்லேயும் அப்படி தான் ஆகுதான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எந்த அளவுக்கு தனித்தனியாக மடித்து வச்சாலுமே அது வந்து ஒன்றா தான். இப்போ பனியன் தனியாக, ட்ரெஸ்ஸு டவுசர் தனியாக, டிஷர்ட் தனியாக மடித்து வச்சாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஒட்டடெல்லாம் அடிச்சுட்டு நாங்களும் வந்து இந்த கொசு வலை இதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு, அப்புறம் ஃப்ரிட்ஜுமே இன்றைக்கி தான் நான் வந்து தொடச்சேன். ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு வாஷ் பண்ணதை நானும் தம்பி தான் திரும்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை வந்து ஆன் பண்ணி விட்டேன். ஃபுல்லாக பசங்க லீவுங்கிறதால ஃபுல்லாக பசங்களுமே சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கும் அதனால் கொஞ்சம் எடுத்து கொடுக்குற வேலைலாம் எடுத்து கொடுக்குறாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்குது. பாப்பா வந்து ஈவினிங் போல் பாட்டு கிளாஸுக்கு போயிட்டா. அதனால தான் பாப்பா வந்து வீடியோவில் வரல, தம்பி மட்டும் வந்து வரான். அப்புறம் பெட்ஷீட்டு, பாய் எல்லாமே வந்து வாஷ் பண்ணணுன்ட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி இன்றைக்கி வெயில் அடித்ததால் நல்லா காய வச்சிடலாம். ஏன்டா மறுநாள் வந்து வெயில் அடிக்கலைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா 7:00 கிட்ட வந்து ஆகுது. சரி தலைவாணி வர பெட்ஷீட் எல்லாத்தையும் போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். இன்னுமே வேலை இருக்க தான் செய்யுது. கிச்சன்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. அதை வந்து கூட்டிலாம் வந்து சுத்தம் பண்ணணும். நாளை போல் தான் வீடெலாம் வந்து துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா 1ஆந்தேதி பார்த்திங்கன்னா ஆயுத பூஜைல்ல, அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சுட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எது மாதிரி வீடியோ போடலான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள்.